வெல்கம் டு JRJ Tamil. என்னோட நேம் ரூபன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் வாட்ஸ்அப்பில் இந்த மாதிரி உங்கள் ஃபோட்டோவே எப்படி ஸ்டிக்கராக அனுப்புறது அப்படிங்கிறத பற்றி தான் நாம் இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்கு போகலாம். வாட்ஸ்அப்பில் நீங்கள் உங்கள் ஃபோட்டோவை ஸ்டிக்கராக அனுப்புறதுக்கு முதல்ல PNG ஃபார்மேட் இருந்தால் பெஸ்ட்டு. PNG ஃபார்மேட்டில் எப்படி நீங்கள் க்ரியேட் பண்ணுறதுங்கிறதுக்கு இந்த அப்ளிகேஷன் மூலமாக தான் நீங்கள் பண்ண முடியும். இது ரொம்ப சிம்பிளாக ரொம்ப ஈஸியாக எல்லோரும் பண்ணுற விதமாக உள்ளது. ஏகப்பட்டது இருக்கும். நீங்கள் வேறு எதுவும் ஒரு ஆப் மூலமாக பண்ணுறதா இருந்தாலும் பண்ணிக்கோங்க. இந்த அப்ளிகேஷனோட லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க் யூஸ் பண்ணி நீங்கள் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணுங்கள். இதில் பார்த்தீங்கன்னா க்ரியேட் நியூ ஸ்டிக்கர்னு இருக்குது பாருங்கள். க்ரியேட் நியூ ஸ்டிக்கர் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு ஆட் டெக்ஸ்ட் இமேஜ் இருக்குது பார்த்தீங்களா, அதில் ஆட் இமேஜ். நீங்கள் எந்த ஃபோட்டோ நீங்கள் பண்ணணும்னு நினைக்கிங்களோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அதை செலக்ட் பண்ணிவிட்டு அந்த ஃபோட்டோவை நீங்கள் இப்போ உங்கள் ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு எரேஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள், தேர்ட் ஒன். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணதும் ஆட்டோமேட்டிக் உள்ள எரேஸில் இருக்கும். நீங்கள் தேவைப்பட்டால் மேனுவலில் வேணும்னா நீங்கள் மேனுவல் கிளிக் பண்ணிக்கலாம். மேனுவல் கிளிக் பண்ணி நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ ஆட்டோமேட்டிக்கில் வச்சுட்டு எந்த இடம் உங்களுக்கு அதில் பேக்ரவுண்ட் ஃபுல்லாக நம்ம எரேஸ் பண்ணணுமோ அந்த இடத்த எடுத்து அந்த இடத்துல நீங்கள் வச்சிங்கன்னா அந்த பேக்ரவுண்ட் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இந்த PNG ஃபார்மேட்டில் பாருங்கள், பேக்ரவுண்ட் ஃபுல்லாக ஆட்டோமேட்டிக்காக எரேஸ் ஆயிரும். ஸோ இதன் மூலமாக நீங்கள் ஈஸியாக பண்ணிக்கலாம். இதில் நீங்கள் ஏதாவது கொஞ்சம் உங்களுக்கு தேவைப்பட்ட இடங்கள் போக மற்ற இடத்துல எதுவும் ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த இடத்துல நான் இப்போ கிளிக் பண்ணியிருக்கேன். இந்த இடம் பார்த்தீங்கன்னா இதாகிடுச்சு. ஸோ இப்படி ஆச்சு அப்படின்னா அப்போ என்ன பண்ணணும்னா அன்டூ கொடுத்தீங்க அப்படின்னா ரிட்டன் ரீஸ்டோர் ஆகும். இந்த ஆப்ஷனும் இருக்குது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் பேக்ரவுண்டை எரேஸ் பண்ணிவிட்டு மேலே டிக் மார்க் இருப்பாருங்க, அதை கிளிக் பண்ணிவிட்டு ஃபோட்டோ இது பண்ணிட்டீங்கன்னா ரைட் சைடில் கீழே பாருங்கள் சேவ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. நீங்கள் சேவ் கொடுத்துட்டீங்க அப்படின்னா ஃபோட்டோ இங்கே சேவ் ஆயிரும். ஆட்டோமேட்டிக்காக சேவ் ஆகிட்டு பார்த்தீங்களா. சேவ் ஆனதும் ஆட் டு வாட்ஸ்அப் இதை நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக வாட்ஸ்அப்பில் ஆட் ஆயிரும். நீங்கள் அதுக்கு பிறகு நேராக நீங்கள் வாட்ஸ்அப் போனீங்க அப்படின்னா நீங்கள் வாட்ஸ்அப் போயிட்டு நீங்கள் எதில் நீங்கள் ஃபோட்டோ சென்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அங்கே நீங்கள் போயிட்டு நீங்கள் ஸ்டிக்கர் இமேஜ் எப்படி போகணுங்கிறது தெரிஞ்சிருக்கும். இல்லை இந்த ஸ்டிக்கர் எப்படிங்கிறது உங்களுக்கு இன்னும் இதில் ஐடியா இல்லை, நீங்கள் வாட்ஸ்அப் அப்டேட் பண்ணால் இந்த ஸ்டிக்கர் ஃபார்மேட் வந்துடும். இதில் இல்லைனாலும் மேலே ஐ பட்டனில் கொடுக்குறேன். இந்த ஸ்டிக்கர் எப்படி நீங்கள் இது பண்ணுறாங்கிறத ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன், எதில் ஸ்டிக்கர் இருக்கும் அப்படிங்கிறதுக்கு, அதை பாருங்கள். இதில் வந்துட்டிங்க அப்படின்னா நீங்கள் லாஸ்ட்டில் ப்ளஸ் ஐக்கான் இருக்குது பாருங்கள், அதை கிளிக் பண்ணிட்டு மை ஸ்டிக்கர்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கா, மை ஸ்டிக்கர் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் ஆட் பண்ண ஃபோட்டோஸ் எல்லாம் இங்கே இருக்கும். ஸோ நீங்கள் ஆட் பண்ண ஃபோட்டோஸ் எல்லாம் இந்த இடத்துல இருக்குது. இதை நீங்கள் பார்த்துக்கலாம். இதில் நீங்கள் சென்ட் பண்ண வேண்டியதில் பார்த்தீங்க அப்படின்னா கீழே இருந்தால் பாருங்கள், இந்த ஸ்டிக்கர்ஸில் உங்களுக்கு வந்திருக்கு பாருங்கள் நீங்கள் வச்சுருந்த ஃபோட்டோஸ். ஸோ இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் ரெடி பண்ண ஃபோட்டோ ஸ்டிக்கராக சென்ட் ஆயிரும். ஸோ பார்த்தீங்கன்னா நீங்களே பார்த்துருக்கலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஈஸியாக சென்ட் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்கள் எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, பாய்.